தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. முடியல அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவரோட அன்றாட வாழ்க்கையில் இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அறிவிப்பு நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் இந்த மாதம் கேஸ் சிலிண்டரோட விலை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரோட விலை 879 ரூபா 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. அதுவே கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா 1815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ சிலிண்டர் வைத்திருக்கிறவங்க அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சமையல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் லாரிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால் 4000 கேஸ் டேங்கர் லாரிகள் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சுத்திகரிப்பு நிலையங்களில் சுமார் 30,000 டன் சமையல் கேஸ் தேக்கம் அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட போகிறத அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே சிலிண்டர் யாரெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ ஒன்று ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த தீபாவளி டைமில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிலிண்டர் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மக்கள் அனைவரும் இதை தெரிஞ்சு உஷாராக சிலிண்டர் பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதற்கு மேலே சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க இப்போ அரசு. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் சிலிண்டர் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனது வாடிக்கையாளர்கள் அனைவருமே யாரெல்லாம் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் பயனடைந்து வந்துட்டுருக்கீங்களோ அவங்க மஸ்ட்டு உங்களோட ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு சிலிண்டரோட அந்த புக்கோட இணைச்சிருங்க. கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சிலிண்டரை தற்காலிகமாக நிறுத்தப்படுறதோட உங்களோட அந்த மானியம் அப்படின்றதும் நிறுத்தப்பட்டுரும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உஜ்வாலா சிலிண்டர் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவே மூத்த குடிமக்கள் உடல் ஊனமுற்றோராக இருக்கீங்க, குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்காங்க. டெலிவரி மேன் வீட்டிற்கே உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொன்னீங்க அப்படின்னா. ஸோ இவை அனைத்தும் தான் இப்போ அப்டேட் ஆகியிருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள். ஸோ மக்கள் அனைவரும் உஷாராக இருங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.